வணக்கம். கருட புராண பகுதியில் 52வது பகுதி தான் பார்க்க போகிறோம். வைதரணி நதியில் தண்டனைகளை அனுபவிக்கக்கூடியவங்க யார் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். யமபுரிக்கு செல்லும் வழியில் வைதரணி நதி இருக்கிறத பற்றியும் அதில் என்னென்ன இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் முன்றைய பதிவுலலாம் பார்த்தோம். இப்பொழுதும் பாவம் செய்தவங்க எந்தவிதம் வைதரணி நதியில் விழுந்து அவதிப்படுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தான் அப்படிங்கிற அகந்தையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களும், தன்னை ஈன்றெடுத்த பெற்றோரை கவனிக்காம அவங்களின் மனதோட புண்படுத்தக்கூடியவங்களும், தனக்கு உலக வாழ்க்கையை புரிய வைத்த ஆசிரிய பெருமக்களை அவமதித்தவங்களும் யமபுரிக்கு செல்லும் வழியில் உள்ள வைதரணி நதியில் விழுந்து துன்பத்தை அனுபவிப்பாங்க. மேலும் தன்னை நேசித்தவங்களுக்கு துரோகம் இழைத்தவங்களும், வாழ்வதற்கு பல வகையில் உதவியாக இருந்தவங்களை ஏமாற்றி அவங்களுக்கு தீங்கு செய்தவர்களும், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உடல் ஊனமற்றவர்களுக்கும் பலவிதமான துன்பங்களை இழைத்தவர்களும், சுப காரிய செயல்களை செய்ய தடையாக இருந்தவர்கள், தன்னால் தானம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் மற்றவங்க கொடுக்கக்கூடிய தானத்தை தடுக்கின்றவங்களும், வாக்குறுதிகளை அளித்து அதை நிறைவேற்றாமல் ஏமாற்றக்கூடியவர்களும் யமபுரிக்கு செல்லும் வழியில் உள்ள வைதரணி நதியில் விழுந்து துன்பத்தை அனுபவிப்பாங்க. எந்தவிதமான ஆதாரமும் இல்லாமல் கூறிய கருத்துகளில் இருக்கக்கூடிய உண்மை பொருளை உணராமல் மதங்களை பற்றி தவறான கருத்துக்களை கூறுகின்றவர்களும், திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய பதுமையின் மீது தேவையற்ற பழி சுமைகளை சுமத்தி களங்கத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களும், தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் தேவையான பொருட்கள் கிடைக்கும் வகையில் சலுகை செய்யக்கூடியவங்களும், தனக்கு வேண்டாதவர்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய பொருட்களை கிடைக்க விடாமல் தடுக்கக்கூடியவங்களும், எப்பொழுதும் மற்றவங்க மீது கோபத்துடன் நிந்தனை செய்யக்கூடியவங்களும் யமபுரிக்கு செல்லும் வழியில் உள்ள வைதரணி நதியில் விழுந்து துன்பத்தை அனுபவிப்பாங்க. மேலும் அங்கே இருக்கிற அகோர தோற்றம் கொண்ட விலங்கு மூலமாக சொல்ல முடியாத அளவில் இன்னல்களை அனுபவிப்பாங்க. பிறவிகள் என்பது அவரவர் செய்கிற நல்ல மற்றும் தீய கர்மங்களின் அடிப்படையில் தான் நிர்ணயம் செய்யப்படுது. ஒருவர் நல்ல வினைகளை செய்து இருந்தால் அவங்க எப்படிப்பட்ட பிறப்புகளை எடுப்பாங்க என்பது குறித்து அடுத்து வர பிறவியில் பார்க்க போகிறோம். தானத்திலையும் சிறந்தது என்பது அன்னதானம் தான். ஏன்னா மற்றவங்க எந்த செல்வங்களில் ஒருவர் திருப்தி அடைவது என்பது இயலாத ஒன்று. ஆனால் அன்னத்தில் மட்டுமே முழுமையாக திருப்தி அடைவாங்க. அதனாலேயே தானத்தில் சிறந்தது என்பது அன்னதானம். அப்படிப்பட்ட தானத்தை எவர் ஒருவர் வாழும் காலத்தில் செய்து கொண்டு இருக்கின்றார்களோ அந்த தானத்தில் உள்ள பருக்கைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப, அதாவது ஒரு பருக்கைக்கு ஒரு வருடம் என்ற விதத்தில் விரும்பிய உலகத்தில் வாழ்வாங்க. ஒருத்தவங்க பசியோடு இருக்கும் பொழுது அவருக்கு வேண்டிய உணவு அளிப்பது வேறு எந்த தானத்திற்கும் ஈடு இணையாகாது. அன்னதானத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நல்லவர் கெட்டவர் என்ற எந்தவிதமான பேதமும் வேறுபாடும் கிடையாது. அன்னதானத்தை இந்த நேரத்தில் தான் செய்யணும் என்ற கால நிர்ணயமும் கிடையாது. எந்த நேரத்திலும் அன்னதானத்தை எவர் வேண்டுமானாலும் அவரவர்களின் வசதிக்கேற்ப செய்து கொள்ளவும் முடியும். நன்றி.